மனிதன் தன் வாழ்நாளில் கடவுள் மீது அதீத நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும். கடவுளை நம்பிக்கையோடு வழிபடும் பக்தர்களுக்கு எல்லா நன்மையும் வந்து சேரும். நதியானது காடு, மலை, வயல் போன்ற திசைகளில் எல்லாம் பாய்ந்தோடுகிறது. இறுதியில் கடலில் சங்கமமாகிறது. அதுபோல் மனிதன் உலக கடமைகளை செய்துவிட்டு தன் வாழ்நாள் இறுதியில் இறைவனிடத்தில் சங்கமமாக வேண்டும். மீன் நீரிலிருந்து விடுபடும் போது அதற்கு தேவையான சுவாசம் இல்லாமல் துடித்து இருந்து விடுகிறது. அதுபோல் மனிதன் கடவுள் பற்றிலிருந்து விலகும் போது உலகப்பற்றினால் பிணைக்கப்பட்டு துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் ஆட்கொள்ளப்பட்டு இறுதியில் தன் வாழ்நாளை முடித்து கொள்கிறான். மனிதர்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தாய் தன் குழந்தையின் மீது அளவு கடந்த அன்பும் பற்றும் கொண்டுள்ளதைப் போல் ஓர் உண்மையான பக்தன் ஆண்டவனிடம் அதிக அன்பும் பற்றும் கொள்ள வேண்டும். நாள்தோறும் உலக கடமையில் ஈடுபட்டு கொண்டே இருங்கள். ஆனால் கடமையை செய்வதால் கிடைக்கும் பலனின் மீது பற்று வைக்காதீர்கள். மனிதர்களில் பலர் உடலளவில் தங்களை யோகியாக காட்டிக்கொள்வார்கள். ஆனால் ஒருவரும் மனதை அவ்விதம் செய்து கொள்வதில்லை. மனிதன் இறைவனுக்காக ஜபமாலை உருட்டலாம், நெற்றியில் திருநீறு பூசலாம், நீண்ட ஜடைமுடி வளர்க்கலாம். ஆனால் உள்ளத்தில் கொடிய விஷம் இருந்தால் எப்படி கடவுளை காண முடியும்? பூஜை, சேவை, நியமம், விரதம் எல்லாம் கடவுளை நினைக்க உதவும் வெறும் வெளிப்புற செயல்பாடுகளே ஆகும். கடவுள் ஒருவரே. எல்லா ஜீவராசிகளும் அவருடைய வடிவமே. அனைத்து உயிரினங்களிலும் அவர் காணப்படுகிறார். எங்கும் அவர் நிறைந்திருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவர் என் கடவுள், இவர் உன் கடவுள் என்ற பிரிவினையெல்லாம் ஏன் மனிதன் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்? நேரம் தவறாமல் நீராடுவதும், காவி உடைகளை அணிவதும், காய்கறி உணவுகளை மட்டும் உண்பது முக்திக்கு வழிகாட்டாது. உண்மையான பக்தியின் மூலமே கடவுளை அடைய முடியும். ஒவ்வொரு மனிதரிடத்திலும் தெய்வீக தன்மையுடன் கூடிய உண்மை இயல்பு நிறைந்து காணப்படுகிறது. உண்மையான இயல்பு தவத்திற்கு இணையானது. ஆனால் பொய்யோ கொடிய பாவம் செயல் போன்றது. மனிதர்களின் மனதை காயப்படுத்தும் கடும் சொற்களை தவிருங்கள். இவை அம்பு போன்றவை. அவை காது வழியாக சென்று மனம் முழுவதையும் குத்தி காயப்படுத்துகின்றன. எப்போதும் மனதிற்கு இனிய கனிவான சொற்களை உள்ளத்தில் நிரப்புங்கள். ஆண்டவனை உள்ளத்தால் மட்டுமே தொட வேண்டும். தியானத்தின் மூலமே உள்ளம் தூய்மை பெற்று மனிதன் ஞானத்தை அடைய முடியும். மனிதர்கள் கடவுளை விடுத்து வேறு யாரிடமும் யாசிக்கக்கூடாது. கடவுளிடம் போகம், முத்தி எதையும் கேட்க வேண்டாம். பக்தியை மட்டும் தானமாக கேளுங்கள். கடவுள் திருநாமத்தை நெஞ்சில் ஒவ்வொரு நொடியும் மன உருகி நினைத்தாலே போதும், சகல நன்மைகளும் வந்து சேரும். இந்த கருத்துக்களை வெளியிட எனக்கு உதவி புரிந்த பிரபஞ்ச பேராற்றலுக்கு என் மனமார்ந்த நன்றிகள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றும் உங்கள் நண்பர் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்கள். மேலும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை கடைசி வரை பார்த்த அன்பான உள்ளங்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றிகள்.